சத்தியவதி காட்டுக்கு சென்றபின் பாண்டவர்களும் கௌரவர்களும் கிருபாச்சாரியரிடமும் துரோணரிடமும் அஸ்திர வித்தைகளை கற்றுத் தேர்ந்தனர். அவர்கள் கற்ற வித்தையை வெளிப்படுத்த அமைக்கப்பட்டதே இந்த மைதானம். விசித்திரவீரனின் வாரிசும் சந்தனுவின் குலத்தோன்றலுமான அத்தினாபுர சக்கரவர்த்தி திருதராஷ்டிரன் அவர்கள் வருகிறார் வருகிறார் வருகிறார். மாமன்னர் திருதராஷ்டிரர் வாழ்க! 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 காந்தார தேசத்து இளவரசியும் அத்தினாபுரத்தின் மகாராணியுமான காந்தாரியுடன் மகாராணி குந்தி தேவி அவர்களும் வருகிறார் வருகிறார் வருகிறார். மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி குந்தி தேவி வாழ்க! மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி குந்தி தேவி வாழ்க! மகாராணி குந்தி தேவி வாழ்க! மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி குந்தி தேவி வாழ்க! மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி காந்தாரி வாழ்க! மகாராணி குந்தி தேவி வாழ்க! மகாராணி குந்தி தேவி வாழ்க! தியாகத்தின் திருவுருவம், அத்தினாபுரத்தின் காவலர், கங்கையின் மைந்தர், காங்கேயனுமான பீஷ்ம பிதாமகர் அரங்கிற்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். பிதாமகர் பீஷ்மர் வாழ்க! 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 கௌதம முனிவரின் புதல்வரும் சாந்தனு மன்னரின் மானசீக புத்திரருமான கிருபாச்சாரியார் அவர்கள் வருகிறார் வருகிறார் வருகிறார். குலகுரு கிருபாச்சாரியார் வாழ்க! 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 பரத்வாஜ முனிவரின் புதல்வரும் அக்னிவேசர் மற்றும் பரசுராமரின் பிரதான சிஷ்யருமான துரோணாச்சாரியார் அவர்களுடன் அவருடைய மகனும் மாவீரனுமான அஸ்வத்தாமன் அவர்கள் அரங்கிற்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். குலகுரு துரோணாச்சாரியார் வாழ்க! 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 காந்தார தேசத்து இளவரசர் சகுனி அவர்கள் அரங்கிற்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். சகுனி! 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 பாண்டு மன்னரின் மூத்த புதல்வர் தர்மதேவரின் மூத்த அவதாரம் என்று போற்றப்படும் யுதிஷ்டர் அவர்கள் அரங்கிற்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! 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 இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க!
சகலமும் பெற்று வளமோடு வாழ்க. திருதராஷ்டிரரின் புதல்வன் கதாயுத்தத்தில் வல்லவரான துரியோதனன் அரங்கிற்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். இளவரசர் துரியோதனன் வாழ்க! 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 அண்ணா துரியோதனன், ஆசீர்வதியுங்கள் தந்தையே. சகல நலன்களையும் பெற்று நீடோழி வாழ வாழ்த்துகிறேன். பாண்டு மன்னரின் புதல்வரும் வாயுபுத்திரனும் வலிமையின் சிகரமுமான பீமசேனன் தன் பராக்கிரமத்தை காட்ட அரங்கிற்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். இளவரசர் பீமசேனன் வாழ்க! 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 பாண்டு மன்னரின் புதல்வரும் இந்திரனின் அம்சம் பெற்றவர் என்று போற்றப்படும் வில்லின் வீரன் அர்ஜுனன் அரங்கை அலங்கரிக்க இப்போது வருகிறார் வருகிறார் வருகிறார். இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! 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 பாண்டு மன்னரின் இளைய புத்திரர்களும் அஸ்வினி தேவர்களின் அவதாரமுமான நகுல சகாதேவ சகோதரர்கள் இப்போது அரங்கிற்கு வருகிறார்கள். இளவரசர்கள் நகுலன் சகாதேவ
நகுலன் சகாதேவன் வாழ்க! இளவரசர்கள் 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 நகுலன் சகாதேவன் வாழ்க! திருதராஷ்டிரரின் புதல்வன் துச்சாதனன் இப்போது அரங்கிற்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். இளவரசர் துச்சாதனன் வாழ்க! 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 குருவே, என்னை ஆசீர்வதியுங்கள். விதுரா, இப்பொழுது என்ன நடந்தது? அண்ணா, யுதிஷ்டன் ஈட்டியை மேலே எய்து மிக அருமையாக பிரதர்சனம் காட்டினான். ஓ, இப்போது கதா யுத்தத்தில் வல்லமை பெற்ற துரியோதனனும் பீமனும் களத்திலிறங்கி தங்கள் வீர பராக்கிரமத்தை காட்டுவார்கள்.
இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! 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 இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! என்று பீமன் நம் அண்ணனிடம் வசமாக சிக்கிக் கொண்டான். அவனது உயிரை எடுக்காமல் விடமாட்டான் துரியோதனன். ஒரு காலத்தில் பீமன் எங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தினான். பீமா, என் தம்பியை விட்டுவிடு. நிறுத்து. இந்த ஆட்டத்தை இதோடு நிறுத்திக்கொள். சொல்வதை கேள் பீமா. பீமா, நான் சொல்வதை கேள். விட்டுவிடு அவனை. பீமா, நான் மீண்டும் எச்சரிக்கிறேன். அவனை விட்டுவிடு. இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! ஏன் இந்த கர்ஜனை? ஏன் இந்த கொந்தளிப்பு? ஏன் இந்த ஆறாவாரம்? அரங்கில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது விதுரா? அண்ணா, உங்கள் மூத்த புத்திரன் துரியோதனனும் பாண்டவன் புதல்வன் பீமனும் கடுமையாக மோதுகிறார்கள். என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் மக்கள். சபாஷ், இது சரியான போட்டிதான். ஆனால் எனக்கு என்னமோ இந்த போட்டி விபரீதத்தில் முடியும் என்ற அச்சமாக இருக்கிறது. துரியோதனன் வாழ்க! இளவரசர் 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 பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் ஜிப்பதி துரியோதனன் போல் தெரிகிறது. ஆமாம், எனக்கும் அதுதான் புரியவில்லை. இரண்டு மத யானைகள் போல் இருவரும் மோதிக்கொள்கிறார்கள். இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! நகுல, இன்று துரியோதனன் கதை முடிந்துவிடும் போல் தெரிகிறது. என்ன சொல்கிறாய் சகாதேவா? அண்ணன் பீமனுக்கு துரியோதனன் இழைத்த கொடுமைகள் கொஞ்சமா என்ன? அண்ணனை கட்டி கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டவன் தானே துரியோதனன். பலசாலியாக இருந்ததால்
பீமன் பிழைத்து வந்தார். அந்த வஞ்சத்தை இன்று தீர்த்து விடுவார் போல் தெரிகிறது. துரியோதனன் வாழ்க! இளவரசர் 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 இளவரசர் துரியோதனன் இளவரசர் துரியோதனன் விதுரா, இது என்ன போட்டியா இல்லை போர்க்களமா? பீமசேனன் இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனும் பீமனும் மோதிக்கொள்வதை பார்த்தால் ஏதோ உன் பகையுடன் மோதிக்கொள்வது போல் தோன்றுகிறதே. ஆம் பெரியப்பா, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இதை இப்படியே விட்டுவிட்டால் சந்திர வம்சத்தில் தீராத பிரச்சனை ஏற்பட்டுவிடும். துரோணாச்சாரியாரே, உங்கள் சிஷ்யர்களை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். அஸ்வத்தாமா, துரியோதனனும் பீமனும் அஸ்திர வித்தைகளில் நன்கு பயிற்சி உடையவர்கள். இப்படியே போனால் இந்த கதா யுத்தம் முடிய பல நாட்களாகும். மேலும் இந்த யுத்தத்தால் பல விபரீதங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த யுத்தத்தை உடனே தடுத்து நிறுத்து. துரியோதனா, பீமா, நீங்கள் இருவரும் உடனே கதா யுத்தத்தை நிறுத்த வேண்டும். நீங்கள் இருவருமே சமமான தகுதியுடையவர்கள். இந்த யுத்தம் இப்போது தேவையற்றது. நிறுத்துங்கள். துரியோதனா, பீமா, உடனே நீங்கள் இருவரும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும். இது குருவின் ஆணை. இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் பீமசேனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! மக்களே, என் தந்தைக்கு பிரியமானவரும் சகல அஸ்திர சாஸ்திரங்களில் நிபுணத்துவம் பெற்றவரும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் இணையான வீரனுமான அர்ஜுனன் இப்போது களமிறங்குகிறார். அவருடைய அஸ்திர சாஸ்திர வித்தைகளில் இப்போது இந்த உலகமே வியக்கப் போகிறது. இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! 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 இளவரசர் அர்ஜுனன்
நகுலா, பார்த்தாயா? இதுதான் அக்னி அஸ்திரம். ஆஹா, என்ன அற்புதம்! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! 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 சகாதேவா, இது வருணாஸ்திரம் இல்லையா? ஆம் நகுலா, வர்ண பகவானையே நம் அர்ஜுனன் அழைத்து கொண்டு வந்து விட்டார், பார்த்தாயா? ஆமாம் ஆமாம். சகாதேவா, அண்ணன் விட்ட வாய் அஸ்திரத்தை பார்த்து எல்லாம் நடுங்குகிறார்கள். ஆமாம், நமக்கே நடுக்கமாகத்தான் இருக்கிறது. இன்னொரு பாணத்தால் புயலை அடக்கிவிட்டார். இது எப்படி சாத்தியமானது? பர்ஜன்ய அஸ்திரத்தை விடுத்து புயலை அடக்கிவிட்டார். அர்ஜுனன் வாழ்க! இது என்ன ஆச்சரியம்! அண்ணன் ஒரு மலையையே உண்டாக்கி விட்டாரே. இப்போது அவர் தொடுத்தது பர்வத அஸ்திரம். ஆஹா, அண்ணனை அஸ்திர வித்தைகளில் வெல்ல எவரால் முடியும்? இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! இதுதான் மக்களின் இப்படி ஒரு பேரொளி வானை பிளந்து கொண்டு அரங்கில் தோன்றியது ஏனோ? அண்ணா, அர்ஜுனன் களத்தில் இறங்கி தான் கற்ற அஸ்திர சாஸ்திர வித்தைகளை மாயாஜாலம் போல் நிகழ்த்தி காட்டுகிறான். அரங்கில் தீப்பிழம்பு ஏற்படுகிறது. அவன் விட்ட பானத்தால் மழை பொழிகிறது. திடீரென்று மலையும் மண்ணும் தோன்றுகிறது. இதை கண்ட மக்கள் ஆச்சரியத்தில் ஆர்ப்பரிக்கிறார்கள். குந்தியின் மைந்தன் காட்டிய வித்தைகளை காணும் பாக்கியம் எனக்கு இல்லை என்னும் போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது.
இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! 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 இளவரசர் அர்ஜுனன் அர்ஜுனா, ஆணவத்தை கைவிடு. நீ நிகழ்த்தி காட்டிய வர்ணஜால வித்தைகளை நானும் நிகழ்த்தி காட்டுவேன். அதற்கு மேலும் நிகழ்த்தி காட்டுவேன். விதுரா, தங்க பனைமரம் போல் ஒருவன் அரங்கில் வந்து நிற்கிறானே, யார் இவன்? சூரிய ஒளி பொருந்திய அழகிய வீரனை நான் இதுவரை கண்டதில்லையே. இவன் யாரென்று உனக்கு தெரியுமா? என்ன உறவு முறை என்று எனக்கும் தெரியவில்லை. நீதான் வீரன் என்று கர்வப்படாதே. அரசே, இந்த அரங்கில் எனது வீரத்தை காட்ட அனுமதிக்க வேண்டும். இவன் மிகச்சிறந்த வீரனாக தோன்றுகிறார். இவனை எப்படியாவது நம் பக்கம் இழுக்க வேண்டும். அரசே, உண்மையான வீரனை அரங்கில் அனுமதிக்க தாங்கள் தடையாக இருப்பீர்களா என்ன? வீரர்களின் சொர்க்கபுரி இந்த அத்தினாபுரம். அதனால் தடையேதும் இல்லை. வீரனே, உனது பெயர் என்ன? கர்ணன். கர்ணா, உன்னை இருகரம் நீட்டி வரவேற்கிறேன். உனது வீரம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இக்கணம் முதல் நானும் கௌரவர்களின் இந்த ராஜ்யமும் உன்னுடையவை. பிரபு, தங்கள் நட்பு ஒன்றையே நான் பெரிதாக மதிக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என்னவென்று சொல், இக்கணமே நிறைவேற்றுகிறேன். இதோ இந்த அர்ஜுனனுடன் நான் போர் புரிய வேண்டும். கர்ணா, அழையா விருந்தாளியாக வந்து நிற்கிறாய். பந்தியிலே அமராதே என்று கூறும் போதும் பண்டங்களை குறை கூறுகிறாய். வெட்கமாக இல்லை உனக்கு?
மன்னரின் அனுமதியோடு தான் இந்த களத்தில் இருக்கிறேன். மேலும் இந்த விளையாட்டு அரங்கம் வீரர்களுக்கு பொதுவானது. அதனால் இங்கே வர யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் உன்னை போருக்கு அழைக்கும் போது நீ மறுத்து பேசுவது உன் பலவீனத்தையே காட்டுகிறது. உண்மையிலேயே உனக்கு தைரியம் இருந்தால் என் அம்புகளுடன் பேசு. இன்று உன் குருவின் கண்ணெதிரிலேயே உன் தலையை துண்டித்து காட்டுகிறேன். யாருடைய தலை கீழே விழப்போகிறது என்று பார்ப்போம். குருவே, இந்த போட்டியில் நான் வெற்றி பெற என்னை ஆசீர்வதியுங்கள். அர்ஜுனா, கொஞ்சம் பொறு. கர்ணா, உன்னோடு போரிட தயாராக இருக்கும் அர்ஜுனன் யார் தெரியுமா? பாண்டு மன்னரின் புதல்வன், இந்த குரு வம்சத்தின் ரத்தினம். அர்ஜுனன் உன்னோடு போர் புரிய நீயும் உன் குலத்தை பற்றி இந்த அரங்கத்தில் அறிவிக்க வேண்டும். உன் தாயார் தந்தையார் பற்றி எடுத்துரைக்க வேண்டும்.